ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்து பெற்றுக்கொள்ளும்படிக்கு வந்தவர்கள் ஏராள ஜனங்களா இருந்தாங்களே, எத்தனை பேர் இருந்தாங்களே. ஆனா தேவனுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த ஜனமோ கொஞ்சம் மாத்திரம் தான். நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு போகக்கூடிய ஜனங்களை மாத்திரம் இருக்க வேண்டியது இல்ல, தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை நீங்க இருக்கணும். Surrender your life to Jesus and that will be your glory. பெற்றுக்கொண்டு போவீங்கன்னு சொன்னா தேவன் அதுல பிரியமா இருக்கவே முடியாது. 10 பேர் வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, 10 பேருமே அற்புதத்தை பெற்றாங்க. ஆனா ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் ஆண்டவரை தேடி மறுபடியும் வந்து ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை ரெகக்னைஸ் பண்ணா, அங்கீகரித்து கொண்டான், ஏற்றுக்கொண்டான். மீதி 9 பேர் ஆண்டவரை தேடி வரல. உங்கள எத்தனை பேர் ஆண்டவரை தேடி வரும்படிக்கு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரே நீர் எனக்கு ஏதாவது தருவீர் என்று சொன்னால் அதில் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், நீர் எனக்கு ஏதாவது என்னுடைய கையில கொடுப்பீங்கன்னு சொன்னா அதை தேடி நான் வருகிறேன். ஆலயத்துல மகிமை என்று சொல்லி ஏதாவது ஒன்று இருக்குமா, அந்த மகிமை எனக்கு தாரும், அப்ப நான் வருகிறேன்னு சொல்லி சொல்லுகிறவர்கள் எல்லாருமே தேவனை நேசிக்கல, தேவன் கொடுக்கக்கூடிய காரியங்களை நேசிக்கிறார்களாம். நீங்க தான் நேசிக்கிறீங்க.